நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தரின் ஆசிர்வாதமே ஐசுவரியத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். ஏசப்பா தருகிற ஆசிர்வாதம் வேதனை இல்லாத ஆசிர்வாதம், அதுவும் ஒரு நிலையான ஒரு ஆசிர்வாதம். இதே மனுஷங்க கொடுக்குற ஆசிர்வாதம் என்னைக்குமே நிலையா இருக்காது. சில நேரங்கள்ல சில தேவைகளுக்காக நம்ம மனுஷங்கள நாடி போகும்போது அவங்க நம்மள காயப்படுத்துவாங்க. நம்முடைய சூழ்நிலை அவங்களுக்கு புரியாது. இன்னும் சில மனிதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, நமக்கு தேவையான ஆசீர்வாதத்த குடுப்பாங்க. தேவைப்படும்போது எல்லாமே செய்வாங்க. ஆனா செஞ்சுட்டு நம்மள அடிமைப்படுத்த தான் நினைப்பாங்க. இப்படி ஒரு வேதனையான ஒரு ஆசீர்வாதத்த தான் நம்ம இந்த உலக மனுஷங்க கிட்ட இருந்து நம்மளால பெற முடியும். இதுவே ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் நம்மள மட்டும் இல்ல, பிறருக்கு நம்ம யூஸ் ஆகுறது மாதிரி ஆண்டவர் நம்மள ஆசீர்வதிப்பாரு. பரிசுத்த வேதாகமத்துல கூட அநேக இடங்கள்ல ஏசப்பா குறைவ நிறைவாக்குனாங்க. முக்கியமா 5 அப்பம் 2 மீன்கள தன்னை நாடி வந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் சாப்பிட கொடுத்து திருப்தியா ஆண்டவர் அனுப்புனாரு. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில கூட ஏதாவது குறைவுபட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். ஒரு ஆசீர்வாதத்துக்காக நீங்க காத்துக்கொண்டிருக்கலாம். ஒரு வீடு இல்ல, குழந்தை இல்ல, இல்ல கடன் பாரம், ஏதோ ஒரு தேவையின் மத்தியில நீங்க இருக்கலாம். ஆண்டவர நோக்கி கூப்பிடும்போது ஏசப்பா உங்கள ஆசீர்வதிப்பாரு. அவர் தருகிற ஆசீர்வாதம் ஒரு வேதனை இல்லாத ஆசீர்வாதம். அவர நாடி தேடுகிற ஜனங்கள ஏசப்பா கைவிட மாட்டாரு. அவர விசுவாசிங்க, அவர நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்கள செய்வாங்க. விசுவாசிங்க, அற்புதங்கள எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.